ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் வேன் ஓட்டாதீங்க. ஒருத்தர் வேன் எடுத்துன்னு கோயம்பேடு மார்க்கெட் இருக்காதுல்ல, அங்கே போனான். ஒரு காயா வாங்கி 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 வேனே ஃபுல்லாகிடுச்சான். மூட்டை மூட்டையாக கட்டி கட்டி அமுக்கி அமுக்கி வச்சுருந்தார். அதுக்கப்புறமாவும் அவருக்கு நிறைய காய் வாங்க வேண்டியது இருந்துச்சான். ஒரு 20 மூட்டை வாங்க வேண்டியதாக இருந்துச்சான். அதெல்லாம் வாங்கி சரி இதை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சைடில் பின்னாடி இந்த பக்கம் 10 மூட்டை கட்டி இந்த பக்கம் 10 மூட்டை கட்டி கொண்டு போனார். கண்ணாடியெல்லாம் மறைச்சி இருந்துச்சான். மேலே மேலே கட்டியிருந்தேன். இவர் போகும்போது பின்னாடி ஒரு போலீஸ்கார் வந்து டியூட்டிக்காக போயிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அவரை பார்த்தார். என்னடா இது இப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அந்த வேனை நிப்பாட்டி, எதுக்காக நீங்கள் இப்படி கூப்பிட்டு போகிறீங்க, இப்படி கட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், வைக்க இடம் இல்லை, அதனால கட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க நீங்கள் இப்படி கட்டுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி கண்ணாடி பின்னாடி வர வண்டியெல்லாம் பார்க்க முடியும் கண்ணாடியில் அப்படின்னு கேட்டாங்க. சார், நாங்கள் கண்ணாடியை பார்த்து ஓட்டுற ஆளுங்க கிடையாது சார் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணாடி பார்த்து ஓட்டுற ஆளுங்க கிடையாதா? சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு கேஸ் போடல, ஃபைன் போடல, அந்த வண்டியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த வண்டியை நிப்பாட்டினாங்க. அவர் சொன்னாராம், கையெழுத்து போட்டு அவர் சொன்னாராம், இனிமேல் 6 மாதத்துக்கு உனக்கு லைசன்ஸ் கட்டு, அதோட 6 மாதத்துக்கு இந்த வண்டியை நீ ஓட்டக்கூடாது, இங்கேயே தான் இருக்கும், காய் வேணா நீ எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. 6 மாதமா அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் அங்கே இருக்க எல்லா ஊருக்குமே, தமிழ்நாடு ஃபுல்லாக அது நியூஸ் பேப்பரில் பரவி, டிவியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து உலகத்துக்கே பரவிடுச்சான். எல்லாருமே சொன்னாங்க, இங்கே பாருங்கள், தினமும் லாரியில் ஃபுல்லாக கட்டிட்டு போவோம், இனிமேல் ஆஃப் தான் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் மூட்டை மட்டும் எல்லாருமே தமிழ்நாடே வந்து பயந்து ஆஃப் மட்டும் கொண்டு போனாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், நான் சொன்னா போல் இந்த போலீஸ் ரூல்ஸ் நடந்துச்சுன்னா இந்த உலகம் எப்போதுமே நல்லபடியாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் எப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.